ஹே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம குட் பேட் வேர்ல்ட் அக்லி வர்சஸ் இளையராஜாஸ் கோர்ட் கேஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ குட் பேட் அக்லியில் நீங்கள் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நிறையா 2-3 இளையராஜா சாங்ஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இன் ஜெனரல் இந்த மாதிரி மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு நடந்தால் அவங்க எல்லாருமே மியூசிக் டைரக்டர் அசோசியேஷனில் இருப்பாங்க, தமிழ் தெலுங்கு. ஸோ அந்தந்த அசோசியேஷனில் இருப்பாங்க, அவங்க சார்பாக அந்த அசோசியேஷனே மூவ் பண்ணும். ஆனால் இளையராஜா வந்து அந்த ஃபெடரேஷனை மியூசிக் அசோசியேஷன் ஃபெடரேஷனை விட்டு வெளியில் வந்துட்டார். ஸோ அவர் தான் இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்தால் அவர் தான் வந்து அவரோட டிஸ்பியூட்டை ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மாதிரி கேஸ் ஆகும்போது, இந்த மாதிரி கேட்காம யூஸ் பண்ணும்போது, டிஸ்பியூட் ஆகும்போது, இதை சட்டிலாக அந்த ஃபெடரேஷன் ஹேண்டில் பண்ணும். ஆனால் இவரே இவரோட வக்கீலில் வச்சு மூவ் பண்ணுறது, அட்வொகேட்ஸ் வச்சு மூவ் பண்ணுறதுனால இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. இது ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புது. வருஷம் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ இளையராஜா வந்து இதுக்கு சிம்பிளாக அவர் போய் அந்த அசோசியேஷன்லேயே ஜாயின் பண்ணிருக்கலாம், ஆனால் அவர் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மீ.